அண்ணன் விஜய் கொஞ்சம் வித்தியாசமானவர். இன்டர்வியூக்கு முன்னாடி ஆன்சர் எழுதி கொடுத்துட்டாரு. இதுக்கு தேவையான கேள்வியை நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. கேள்வி உங்க கேள்வி தான் ப்ரோ, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆமா, ஆனா பதில் இதுதான். இதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்டுக்க. அனலாய் பறந்த கேள்விகள், தீயாய் பரவிய பதில்கள். என்னடா பேரலை தமிழ் மாதிரி இருக்கு. விஜய் தூக்கி கொஞ்சம் கொலாவிய அந்த நாயும் வீட்டுல இருந்திருக்கு. அதையும் கொஞ்சம் கொலாவிட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு ஒரு 5.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இன்டர்வியூ வீடியோ ரெக்கார்டு இருக்கு. இந்த மோடி உட்கார்ந்து பேசியிருப்பாரு அவர். அதே மாதிரியே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சார் இந்த கேள்விக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணும் சார். என்ன சார் நீங்க அப்படி பண்ணாதீங்க சார் அப்படின்னு எமோஷன் அப்படின்னா பேசியிருக்கேன். என் கூட இருக்கவங்க எல்லாம் சேனைகள் அப்படின்னு இருக்காரு. சார் இந்த எமோஷன் அந்த கேள்விக்கு வேணும், அந்த எமோஷன் இந்த கேள்விக்கு வேணும். உலக வரலாறுலேயே ஒரு பேட்டி எடுத்தவனே வெளியில வந்து நான் இப்படியெல்லாம் பேட்டி எடுத்தேன், இப்படியெல்லாம் பதில் சொல்லப்பட்டதுன்னு பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அது இந்த MDTV வரலாறுல நடந்திருக்கு. கேமராவை ஆஃப் பண்ண சொன்னது, உளறியது, பக்கத்துல ஜானிடம் கேட்டு பேசியதுன்னு பல்வேறு தகவல்கள் வருது. இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் பொய்யா அப்படின்ற ஆய்வுக்கு நீ போகணும்னா அந்த ஃபுட்டேஜை வெளியிடு. வெல்கம் டு MDTV வித் மெல்டன். என்னதான் தமிழ் சினிமாவில் இப்பேற்பட்ட உச்ச நடிகரை அறிமுகப்படுத்தினது அவருடைய தந்தையா இருந்தாலும், அவரை இந்த அரசியல் உலகத்துக்கு நேர்காணல் மூலமாக அறிமுகப்படுத்துறது இந்த MDTV அப்படிங்கிறது பெருமைப்படுகிறேன். வெல்கம் சார். அவர் இன்னும் கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோடு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சார், உங்களிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கிறது. ஒன்றொன்றாக கேட்க விரும்புகிறோம். நாங்கள் பல முறை முயற்சி பண்ணியும் ஏன் நடுங்குது, பல முறை நாங்கள் முயற்சி பண்ணியும் உங்களிடம் வந்து கேட்க முடியாத தவிர்த்து கொண்டிருந்தோம். இப்போ நேரடியாக சிக்கியிருக்கிறீங்க. சில கேள்விகள் கேட்கணும். தொண்டர்கள் மத்தியில் பரவலாக பல்வேறு கேள்விகள் போய்கிட்டு இருக்கு. ஒன்று, கூட்டணி வைக்க போறீங்க அல்லது கூட்டணிக்கு உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையா? என்ன உத்தேசம்? ஒரு நிமிஷம் தம்பி. ஜான் இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. ஓகே. இது மட்டும் சொன்ன போதுமா? ஓகே. நான் வந்து வேற யாரையும் முதலமைச்சர் ஆக்கணுன்றதுக்காக இங்கே வரலடா. நான் முதலமைச்சராக ஆவேன், அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன்னா. கரெக்ட் தானே? வேற முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஒன்று நான் ஒன்றும் இங்கே வரலண்ணா. கரெக்ட் தானே? அவ்வளோ. ஓஹோ. இன்னொரு முக்கியமான கேள்வி, இவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ஃபேன் பேஸ் இருக்குது, அதை மட்டுமே வச்சு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அலைகிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கே. ஜெயிச்சிட முடியுமா? தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, சீக்கிரம் சொல்லித்தரேன். ஓகே, இது மட்டும். ஏங்க கேமரா ரோலிங்கில் இருக்குங்க, நீங்கள் என்னங்க நீங்கள் கேமரா வேணால் ஆஃப் பண்ணுறீங்கண்ணா. வேணால் ஒன்று பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உங்களோட க்ளோஸில் கேள்வி மட்டும் நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. இல்லை, புரியல. கேமரா இன்டர்வியூன்னு சொல்லி தான் MDTVயே கூப்பிட்டுருக்கீங்க. நாங்கள் என்ன வெறுமனே எழுதி போட்டுட்டு தூக்கி வடம் பேப்பர் மடித்து திங்கிற சாதா பேப்பர் நினச்சிங்களா? நாங்கள் ஒரு நேஷனல் லெவல் மீடியா. எங்களை கூப்பிட்டு கேமராவை கொண்டு வர சொல்லிட்டு நீங்கள் இப்போ முகத்தை மூடிக்கிட்டு என்ன பகுமானமாக பதில் பேசிகிட்டு இருக்கீங்க? ஆனால் அப்படி இல்லைண்ணா, நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரிண்ணா, மாற்று அரசியல். நான் வேணால் உங்களுக்கு வித்தியாசமாக பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்றேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி நீங்கள் எழுதிக்கோங்கண்ணா, கரெக்டாக இருக்கும். இவங்களால ஏற்கனவே நம்முடைய பல்வேறு நிருபர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப இவரும் வந்து அவர் சத்துக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிறார். இவர்கள் எப்போது இவர்கள் தொண்டர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், இவருடைய தலைவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எங்கிருந்துதான் இவங்களை பிடிச்சிட்டு வந்தாங்க தெரியல. ஏன்டா இப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னங்கடா வேணும்? என்ன பிரச்சனை? என்னங்க நடக்குது? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும், பல வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் இன்டர்வியூலாம் எப்படி இருக்குன்னா, அரசியல் தலைவர்களை கூட்டுருவாங்க. ஆமா, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் வைக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க. இந்த 2021 தேர்தலில் நான் நக்கீரனில் வேலை செய்யும் போது சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். அப்போ கமல்ஹாசன்கிட்ட போய் கேள்வி இதெல்லாம் கேட்கலாமான்னு ஒரு வெள்ளை பேப்பர் நீட்டும் போது, என்ன வேணாலும் கேளுங்கன்ட்டார் கமல்ஹாசன். என்ன வேணாலும் கேளுங்க, அதெல்லாம் பேசிக்கலான்ட்டார். கேட்கறது ஈஸி, அவர் பதில் புரியுறது தான் கஷ்டம். அதனால அப்படின்ட்டார். சீமான் என்ன சொல்லிட்டாருன்னா, இது வேணாம் தம்பி, இது வேணாம் தம்பி, இது வேணாம் தம்பி, இதுக்கு பதிலாக இந்த கேள்வியை கேளுங்க தம்பின்னு எழுதி கொடுத்துருவாரு. நிருபரும் கேள்வி கேட்பாரு. என்ன தம்பி முட்டாப்பை மாதிரி கேட்டுருக்கீங்க அப்படின்னு நிருபர் கேட்பாரு. இது நீ தான் எழுதி கொடுத்த.
அந்த மாதிரி சுச்சுவேஷன் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அண்ணன் விஜய் கொஞ்சம் வித்தியாசமானவர். இன்டர்வியூக்கு முன்னாடியே ஆன்சர் எழுதி கொடுத்துட்டாரு. இதுக்கு தேவையான கேள்வியை நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. கேள்வி உங்க கேள்வி தான் ப்ரோ, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆமா, ஆனா பதில் இதுதான். இதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்டுக்க. அது நீங்க வந்து வச்சுக்கோங்க. உங்க பேர் என்ன, அப்போ பூட்டோ இப்போ புசரஃப்னு மாற்றக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கேள்வி வச்சுக்கணும். அப்படி வந்து மாற்றி இருக்கிறாங்க. அதாவது இருந்து ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்கப்பா. ஐயோ சேனல்ல சொல்லிட்டேன், பீ போட்டுருங்க சொல்லலாம். அப்புறம் வந்து வந்த உடனே எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. விஜய் தூக்கி கொஞ்சம் கொலாவிய அந்த நாயும் வீட்டில் இருந்திருக்கு. அதையும் கொஞ்சம் கொலாவிட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு ஒரு 5.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இன்டர்வியூ வீடியோ ரெக்கார்டு இருக்கு. இந்த மோடி உட்கார்ந்து பேசியிருப்பாரு அவர். அதே மாதிரியே கேள்வி எல்லாமே கேட்குறாங்க. விஜய்க்கு ஒரு கேள்விக்கும் பதில் தெரியல. இப்போ என்ன நடந்துச்சோ, இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்கும் போது இப்படி சைட்ல பார்த்து சொன்னோம்ல, ஆமா, அந்த மாதிரி ஜான் சொல்லி கொடுப்பாரு. ஐயா ஜானையே இங்க உட்கார வச்சாலும் அதுக்கே பதில் தெரியாது. அவரே சர்ச் பண்ணிருக்காருங்க. அவரு ஒரு 6 பேரை வச்சுக்கிட்டு அவரு காதுக்குள்ள மிஷின் வச்சிருப்பாப்ல. இந்த பீகார் ஒரு கேள்விக்கும் சர்ச் பண்ணி சொல்லிருக்காரு. இப்ப ஒண்ணுமே இல்ல, பிரதேசத்துலயும் பீகார்லயும் பரிசு எழுதுறவங்க காதுல ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. ஒண்ணு இந்த மாதிரி நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்குது. நீங்க உங்களோட வாய்ஸ் ஏன் ரைஸ் பண்ணல அப்படின்னும் போது விஜய் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, சரி பண்ணணும், அது பண்ணலாம் அப்படின்னு அங்கிருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சார் இந்த கேள்விக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணும் சார், என்ன சார் நீங்க அது அப்படி பண்ணாதீங்க சார் அப்படின்னு எமோஷன் அப்படின்னா பேசியிருக்கேன். அடுத்த கேள்வி, சரிங்க சார், இப்போ உங்களுடைய தொண்டர்கள் வந்து அவங்கள நம்பிக்கை இருக்கா, அவங்கள வச்சு வெற்றி பெற முடியும், ரசிகர்களை வச்சு வெற்றி பெற முடியும் அப்படின்னும் போது என் கூட இருக்கவங்கெல்லாம் சேனைகள் அப்படின்னு இருக்காரு. சார் இந்த எமோஷன் அந்த கேள்விக்கு வேணும், அந்த எமோஷன் இந்த கேள்விக்கு வேணும். இது செட் ஆகாது. பக்கத்தில் சொல்லி கொடுத்தே இது வந்து அவர் ஃபேஸில். ரெண்டாவது என்னன்னா, தளபதிக்கு இங்கிலீஷ் வரல, இங்கிலீஷ் அளவுக்கு இவங்களுக்கு வரல, கேவலமான இங்கிலீஷ். அது ஒன்றும் தவறு இல்லை, நீங்கள் அதை கற்றுக்கலாம், தப்பு இல்லை, கற்றுக்கலாம். அது வந்து சொல்லி கொடுத்தும் வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி ஜான் போய் காதில் ஓதி இருக்காப்புல. தளபதி இதை ஏன் நம்ம வந்து ஒரு பிரிண்டட் இன்டர்வியூ மாற்றக்கூடாது? புரியல. இந்த அந்த டைம்லாம் அந்த தண்டியில் வரும் தெரியுமா கேள்வி, இப்பயே ஆளுநர் அப்படிதான் பண்ணுவார். கேள்வி பதில் கேள்வி பதில் அப்படி மாத்திரம் என்ன, இதையாண்டா முதல்ல சொல்லல, வீட்டு பண்ணியே விட்டுருக்க மாட்டேன், இது தெரிஞ்சிருந்தா போதுமே அப்படின்ட்டு ஒரு லைன்ல எழுதுவார். இப்போ என்னன்னா, இதுக்கு கீழே நீயே எழுதிக்கங்க. ஒரு நிருபரா அந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினது உண்மை, ஸ்வீட் பாக்ஸ் பிடிக்கும், என்ன பிடிக்கும், இந்த விஜயை பிடிக்கும் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கங்க, நிறைய எழுதிக்கங்க, எக்ஸ்ட்ரா எழுதிக்கணும். நீங்க எவ்வளவு எழுதுறீங்களோ அவ்வளவு எனக்கு பிடிக்கும்னு அர்த்தம்னு அவங்களே எக்ஸ்ட்ரா எழுத வச்சுட்டாங்க. எழுதுனவங்க எந்த அளவுக்கு விசுவாசம்னா, உலக வரலாறுலேயே ஒரு பேட்டி எடுத்தவனே வெளியில வந்து நான் இப்படியெல்லாம் பேட்டி எடுத்தேன், இப்படியெல்லாம் பதில் சொல்லப்பட்டதுன்னு பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அது இந்த MDTV வரலாறுல நடந்திருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவே சோசியல் மீடியால கழுவி ஊத்துது. வாட் கைண்ட் ஆஃப் ஜேர்னலிசம் இஸ் திஸ் அப்படின்றதுதான் கேள்வியாக இருக்கு. இதுக்கு பேர் பத்திரிகைன்னு நீ எப்படிடா சொல்லிக்கிட்டு போற அப்படிங்கிறது தான் பலருக்கு இருக்கிற கேள்வி. ஐயா இதுல விர்ச்சுவல் வாரியர் சொல்றாங்க பாருங்க, ஃபயரு அனலாய் பறந்த கேள்விகள், தீயாய் பரவிய பதில்கள். என்னடா பேரலை தமிழ் மாதிரி இருக்கு. அப்ப நான் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் தொக்கா இப்பதானே வர்றீங்க. சரி சரி, நாங்க 7000 வீடியோக்கு மேல வந்துட்டோம். சரி வச்சுக்கோங்க, நான் ஷார்ட்ஸ் போட்டு சீக்கிரம் வரேன். அப்ப இந்த மாதிரி இவங்க வேற நானும் இந்த இன்டர்வியூ எங்கடா இருக்குன்னு யூடியூப் சேனல் டிவி தமிழ்நாடுன்னு போடுறாங்க, டிவின்னு தேடுறேன் இன்டர்வியூ காணோம். எங்கடா எதிரா இருக்கு. நானும் நீங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பல பேர் தேடி இருக்கான். 3 மாவட்ட செயலாளர் போன் பண்றான், தலைவா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கொஞ்சம் அனுப்பிடுங்க. எந்த வீடியோ? எனக்கு நான் வேற வேலையில் இருந்தேன், எனக்கு தெரியவில்லை. எங்கால் வந்து ஒரு நேஷனல் சேனலில் பேட்டி கொடுத்துருக்குறாருன்னு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. பேட்டி எடுத்தவரே வந்து பல மேட்டர் சொல்லியிருக்கிறாரு. வீடியோ பார்க்கல, நீங்கள் வச்சிருப்பீங்க, விளாடாதீங்க தலைவா, கொடுங்க தலைவா, உங்களுக்கு உள்ளே வந்துருக்கும் தலைவா, அப்படி இப்படின்றான். என்னடா கேட்குறீங்க, என்னடா புரியலையடா அப்படின்னு வந்து வீடியோவை நான் போட்டு பார்க்குறேன். ஐயா நான் கேட்டாலும் உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு நினைக்கிறேன். ஐயோ நான் அவருக்கு உங்க கட்சி தலைவர் வீடியோ போட்டிருக்காரு, இன்டர்வியூ எடுத்திருக்காரு, லிங்க் அனுப்புங்க உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம். ஐயா அந்த வாட்ஸ்அப் குரூப் செத்து போய் 1 மாசம் ஆகுது, என்ன சொல்றீங்கன்னா அவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு கேட்டு வரேன். நீங்களா சாரி. அவன் போன் பண்ணி எனக்கு ஒண்ணுமே புரியல. தேடி பார்த்தா ரிப்போர்ட்டரு, நாங்க ஃபர்ஸ்ட் விஜயோட இன்டர்வியூ எடுப்போம் அப்படின்னு நாங்க உறுதியா நம்புறோம். இது என்ன சவால்?
கூப்பிட்டு எடுத்துக்க. நாங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வீடியோ பேசும்போது அதான் சொன்னா, இதுல கூப்பிட்டாங்க அதுல கூப்பிட்டாங்க. இது எவ்வளவு கேவலம். அவங்க சேனல்ல ரெட் பிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுல கொடுக்காம அங்க போய் கொடுத்துருக்காரு. ஃபீலிங்ஸ் அவ்வளவு கேவலப்படுத்திருக்கீங்க நீங்க. அவ்வளவுதான் போறீங்க. ராஜ்மோகன் ரிப்போர்ட் சேனல் தெரியுமா? எடுத்து போட்டுருந்தோம்னா சட்னியா எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. ராஜ்மோகனை பார்த்தா உங்களுக்கு பிளிப்பா தெரியும், ரெட் பிக்ஸ பார்த்தா உங்களுக்கு கசப்பாகுதா? அதெல்லாம் மாசம் உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய பல ஸ்வீட் பாஸ்களுக்கு இன்னமும் விசுவாசமாக மியூசிக் பிஜிஎம்களை வைத்துக் கொண்டு செய்தி ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த பழைய பரம்பரையை நீங்கள் ஏன் மதிக்கவில்லை? ஐயா, இது உண்மையிலேயே சீரியஸானது. அதாவது நான் ட்வீட்டே போட்டேன். பனையூர் வீட்டு வாசல்ல, பாலவாக்கம் வீட்டு வாசல்ல, பட்டினப்பாக்கம் வீட்டு வாசல்ல எப்பவுமே ஒரு யூனிட் கேமரா வந்து எப்பவுமே இருக்கும் பத்திரிக்கையாளர், 24 மணி நேரமும். அதுலயும் ஒரு மீம்ஸ்லாம் வந்து பார்த்தேன், 2 பேர் மேலே ஏறி இப்படி கேமராலாம் வச்சிருக்க மாதிரி கீழே பிடிச்சிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துருக்கேன். பத்திரிக்கையாளர் நின்றுருக்காங்க. அவள நம்மள மாதிரி சாதாரண ஒரு 20,000-30,000 வேலைக்கு நிற்கிறவன் டீ குடிக்க கூட ஒதுக்க முடியாது. விஜயோட நிகழ்ச்சி வந்துருச்சு அப்படின்னா 6 மணிக்கே அங்கே போய் லைவ் யூனிட் எல்லாம் செட் பண்ணணும், கேமரா சென்டர் கேமரா எல்லாம் போடணும். விஜய் வீட்டுக்கு போயிட்டாலும் அங்கே ஏதாவது நடக்குதான்னு கவர் பண்ணணும். இதெல்லாம் பண்றாங்க தமிழ் ஊடகம். இதுக்கு காலையில 6 மணிக்கு யாராவது கேட்ட திறந்தா கூட டக்குன்னு விஜய் வீட்டு கேட்டு கதவு அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு கேமரா வச்சு பிக் பிரேக்கிங் போடுவாங்க. அந்த ஈவி கார் வெளியில வர்றதையே வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு கூட காய்கறி கூட வாங்க வர்றவங்க எதுக்காவது போவாங்க கொள்வாங்க, இல்ல நெட் பேக் ரீசார்ஜ் பண்ண கூட எதுக்கோ வெளியில போறாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் போட்டுலாம் விசுவாசம் காட்டினாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலையா? கொடுக்கவே இல்லை. எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு போய் கொடுத்துருக்காப்புல. ஏன்னா பாண்டிச்சேரி போனால் 300 ரூபாயா 200 ரூபாயோட அந்த பட்வைஸ்ன்னு ஒரு பீர் இருக்கும்டா, அதை வாங்கி கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா சேனலுக்காரன் ஒருத்தன் உருண்டு வந்து பேட்டி எடுப்பான்டா, அவனுக்காச்சும் கொடுத்துருக்கலாம். யாருக்குமே கொடுக்கலைங்க. நேரத்தை நானும் பார்க்குறேன் வெறும் டெக்ஸ்ட் எதுவுமே வரல. சரி, அவன் வெப்சைட்லேயாவது அந்த இன்டர்வியூ இருக்குமானா எதுவும் இல்லை. பேன் பண்ணி இருக்கிறாங்களா இல்லை கேமரா ஆஃப் பண்ணி இருக்கிறாங்களா? என்ன பண்ணி, அதாவது 5.5 மணி நேரம் ஆன் கேமரால எடுத்துட்டாங்க, இன்டர்வியூ எல்லாம் பக்காவா எடுத்துட்டாங்க. பிரஸ்ஸுக்கு போயிடுச்சுனாலே அவங்க எப்பயாவது ஒரு இடத்துல அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாரையும் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஒரு சொன்ன கொஞ்சம் சரியா போகலை, சரியா வரல அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜார்டு வந்து கூப்பிட்டு இல்லை சரியா வராது. அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு இதை கட் பண்ணுறேங்க, ஆஃப் கேமராவில் நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன், அதில் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த 5.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. அப்புறமா அவங்க கேட்ட கேள்வியில மானே தேனை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு வேலை எடுத்து போயாட 5 பேர் போய் உட்காந்தீங்க. எங்களால ஒரு இன்டர்வியூ இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது போட்டு ஷூட் எடுத்து ஆகணுமேன்றதுக்காக டக்குன்னு இன்னொரு கேமராவை அரேஞ்ச் பண்ணி பக்கத்துல ஒரு ரூமை போட்டு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இவர் ஒரு வேலைக்கு போகணும், நான் ஒரு வேலைக்கு போகணும், 1008 கமிட்மெண்டோட நாங்களே அம்புட்டுக்காண்டு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன், நாங்களே அவ்வளவு வேலையில இருக்க மேடா. ஐயா, நான் வந்து ஓப்பன் சேலஞ்சே சொன்னேன். விஜய் மட்டும் இந்த சென்னை பிரஸ் கிளப்லயோ, பனையூர்லயோ, பட்டினப்பாக்கத்துலயோ, பாலவாக்கத்துலயோ எங்கேயோ பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டாரு, கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா என் வீடியோல நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க தயார்னு போட்டேன். எதுக்கு நம்ம ஏன் கேட்கணும், பதில் சொல்றா திட்டினதுக்கு. இன்னைக்கு திட்டினேன், வெக்கமா இல்லையா இப்படி நடத்துக்கிறீங்களே அப்படின்னு. இது எல்லாத்தையும் நான் பின்வாங்கணும்னா இது நடந்துச்சுன்னா வாங்குறேன். ஏன்னா நடக்காது இல்ல, நமக்குதான் அப்படி சொல்லுவ காரணம் நடக்காது ராஜா, அதனால தைரியமா நான் அழைச்சு விடுவேன். சரிதான். கடைசியாக அது எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பராக மாற்றி அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்து எடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, கொள்கை எதிரி அப்படின்னு யார் அவர் குறிப்பிடுறாரு? பாஜக. பாஜகவுக்கும் MDTVக்குமான நெருக்கம் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். அந்த சேனலை யார் வாங்கினாங்கிறது வரைக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை சார்ந்த ஒரு நபரை கூப்பிட்டு அவங்க டீம்ல இருந்து ஒரு 4 பேரை கூப்பிட்டு நீ ஒரு பைட்டு கொடுத்து ஒரு விஷுவல் உன்னுடைய ரெக்கார்டையே அவங்க கையில ஒப்படைக்க முடியுதுன்னா, தெம்பும் திராணியும் தில்லும் திராணியும் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்கிட்ட உன்னால அதை செய்ய முடியாது. அதனால என்ன பண்றேன்னா, உனக்கு விசுவாசமான, உனக்கு நம்பிக்கையான, உனக்கு சரியா இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை கூப்பிட்டு அவனுங்களை உட்கார வச்சு எடுக்கிறேன்னா, அப்ப நான் உன்னை அவனோட கம்பேர் பண்ணி பேசுவேனா மாட்டேனா, உனக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லுவேனா மாட்டேனா, எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தினமலர் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சு கதையா பேசி வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ண வச்சுட்டு சில் சாட் பண்ணேன்னு நீ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒருத்தன் கொடுத்தா எந்த அளவுக்கு ஈக்குவலோ அதையே தான் நீ அங்கே பண்ணியிருக்கிற. அப்ப நம்ம கேட்போம் LHS ஈக்குவல் RHS தான். நீ கேட்பாரு ஏதாவது இதெல்லாம் சன் டிவியா கொடுக்க மாட்டேன், இதில் நீ அப்ப சேனல் பாக்குறல்ல உங்காலு எல்லாரும் நீங்க சன் நியூஸ் ரிப்போர்ட்டர் அப்படிதான் கேட்பீங்க. ரிப்போர்ட்டர் யாரா சங்கி வந்திருக்காங்க, சங்கி மைண்ட் செட். அவர் போஸ்ட்லாம் போய் பார்த்தேன், அப்படி இருந்துச்சு. அப்ப சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க,
கேட்டு இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறீங்க. இப்போ உங்க ஆட்களுக்கு தேவையான ஒரு ஃபுட்டேஜை எடுத்து கொடுத்துருக்குற. சூப்பர்ரா தம்பி, வெரி குட். இப்போ பாவம் ஃபெலிக்ஸ் பாவம், என்ன டாடி நம்ம சேனல் கொடுக்குறேன்னு சொன்னாரு தானே நீங்க கட்சியில சேர்ந்தீங்க, என்ன டாடி ஏமாத்திட்டாரா, இருமா கொடுப்பாருமா, என்ன ஜேர்னலிசம் பீக். அதுல வேற ஒருத்தர் மேடைக்கு மேடை, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சூரியன் மறைவதோ மேற்கு, நடுவில் இருந்தால் அது மதியம், நம் தலைவர் வரப்போறார் உதயம், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தியே ராஜ்மோகன் அண்ணன். உன் சேனல் கூடவா இன்டர்வியூ கொடுக்கல? நான்லாம் 8ஆம் கிளாஸ்ல சென்ட் மேரி ஸ்கூல்ல பேச்சு போட்டிக்கு கூப்பிட்டு போனா இதை பேசுவேன். நான் வளர்ந்துட்டேன். ஒரு சேனலுக்கு மதுரையிலே கடல் இல்லை என்று யார் சொன்னார்கள்? கடல் இல்லதாண்டா வெண்ண. நீ இன்னும் வளராமே இருக்கிய ப்ரோ அப்படின்னு இந்த சமூகம் கேக்குது. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆமா, இவர்கள் கான்க்ளேவ் அட்டெண்ட் பண்றது அப்படிங்கிறது வரலாறு. அது எதுக்கு அது நடத்தப்படுது அப்படின்னா, ஒரு அரசியல் சூழல்ல ஒரு பத்திரிகையாளர்களை மொத்தமா அல்லது சமூகத்தில் இயங்கக்கூடிய பலரை, அது வலதுசாரி எல்லாமும் இருப்பாங்க, எல்லார் முன்னாடியும் ஒரு கட்சியினுடைய ஆளுமை மிக்க நபர் ஒருவர் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ஒரு சிலர் அன்வான்ட் கேள்விகளை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஸ்டினை முன்னாடியே கேட்டுட்டு வாங்கி அது கூட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் பப்ளிக் ரவுண்டுன்னு ஒன்று வைப்பாங்க, அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகளை அட்ரஸ் பண்ணிட்டு போவாங்க. முதல்ல அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்றியோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அப்பியர் ஆகிறது இருக்குல்ல, அது பல விஷயங்களை பேசும். நீங்க என்ன திடீர்னு வேற மாதிரி பேசுறீங்க, கஷ்டம். இது எதுவுமே பண்ணாம இந்த பக்கம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும்போது, என்டிடிவி வந்து இந்த பக்கம் கான்க்ளேவ் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ஆட்களை பூரா பத்தி நீ வீட்டுல வந்து கூப்பிட்டு நடத்துறன்னா என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, நீங்க வந்து மேடையில பார்க்கக்கூடியவர்கள் மட்டும் அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல, இங்கேயும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாருன்னு பிளான்ட் பண்றதுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க. ஆமா, ராஜன்குரை அவர்கள் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் எழுதுறாரு, இது விஜயினுடைய அந்தப்புற அரசியல் அப்படின்னு எழுதுறாரு. அது என்ன அந்தப்புற அரசியல் அப்படின்னு தேடி படிச்சா, அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாரும் போருக்கு போயோ அல்லது வயசு முதிர்வுலையோ செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாரிசுக்கு பெரிய அளவு வயசு வரல அப்படின்னா குட்டி பையனா இருப்பான். அப்ப அந்த பையனை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மன்னரா அறிவிச்சுட்டு அவர்களுடைய அம்மாவோ தங்கையோ யாராவது ஒருத்தங்க, அக்காவோ, அவங்க வந்து யாராவது ஒருத்தங்க அந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மன்னர்னு இந்த பையனோட பேர் போட்டு ஆட்சி நடத்துவாங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலையும் அமைச்சரவை கூடக்கூடிய இடங்களுக்கோ எதுக்கோ வரமாட்டாங்க, அந்த புறங்கள்லயே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலை விஜய் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. இவர் வெளியிலேயே வரமாட்டாரு, பனையூர் பண்ணையாராட்டம் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குருவாரு, வெளியில போய் அதற்கு ஒத்து உதுவதற்கு இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர்களை கிளம்பிருக்குவாருன்னா இதுதான் அந்தப்புற அரசியல் அப்படின்னு குறிப்பிடுகிறார். கரெக்ட் தான். ஜாலியா இருக்கு, அந்த பொருள்னா ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கலாம். நீ அப்படி சொல்லிதானே மண்டையை கழிவு கொடுத்து வந்தாரு ஜாலி. இவரே நீங்க வெளியே வர வேணாம், உள்ளே இருக்கு. பத்திரிக்கையாளர் சந்திக்காம எம்ஜிஆர் படுத்துட்டு ஜெயிச்சாரு, உங்களை நீங்க தலைக்கு குப்புறப்படுத்து ஜெயிங்க நீங்க, அப்படி சொல்லிதான் மண்டையை கழிவு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுல என்னன்னா, இடதுசாரியா வலதுசாரியான்ற கேள்வி. இடதுசாரினா என்ன, வலதுசாரினா என்னன்றது விளக்கம் இருக்கு. இல்ல இப்படின்னா ஒரு விளக்கம் இருக்கு. நான் ரெண்டுக்கும் நடுவுல எனக்கு இது வந்து இது அது சொன்னவங்க எல்லாம் கடைசியா எங்க வந்து நிக்கிறாங்க தெரியும். விஜய் நீ என்ன சொல்லியிருக்கணும், கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதுக்கு பிறகு ஆப்வியஸா இடதுசாரி தான். ஆமா, இடதுசாரினா என்ன, சிபிஎம், சிபிஐ, எம்எல் இந்த மாதிரியான அமைப்புகள் மட்டும்தான் இடதுசாரியா? முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய எல்லாருமே இடதுசாரி தான். நீ வந்து பிற்போக்குத்தனமான பாஜக, RSS வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டா, சமூக நீதி, சகோதரத்துவம், திராவிடம், தமிழ் தேசியம் இதெல்லாம் பேசிட்டேன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா இடதுசாரி இல்லை. ஆனா அந்த இடதுசாரியை பத்தி பதில் சொல்லல, சொல்ல தெரியல. இடதுசாரினா என்னன்னு அதை சொல்லி கொடுக்குற ஜானுக்கு தெரியாது. இடதுசாரினா லெஃப்ட்னா நொட்டாங்கை, அப்ப அவ்வளவு மோசமானவங்க. நான் ஒரு இடதுசாரின்னு சொன்னா பல ஸ்டேட்மெண்ட் வெளியில வந்து விடுங்க. ஏண்டா டேய், ஒரு படத்துக்கு லைட்மேன் வாங்குற சம்பளம் என்ன, நடிகர் வாங்குற சம்பளம் என்ன, ஹீரோயினுக்கு ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்கீங்களாடா, முதல்ல உன் சம்பள கணக்கு முதல்ல உண்மை இருக்காடா, இதெல்லாம் கேட்டு. சிம்பிள் டைலாக்யா, எனக்கு பசின்னு போக நீங்க சாப்பிட்ற இட்லி சிம்பிள்யா. எங்க தலைவன் அப்பயே கம்யூனிஸ்ட் பேச அடைச்சு அதையாச்சும் சொல்லியிருக்க வேண்டியதான். அதையாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் பாட்டுக்கெல்லாம் பாடி இருக்கிறேன், வாடா மாப்பிள்ள வளர்ப்புதான் அந்த படத்துல பாட்டு வருவேன், அந்த பாட்டுல இங்கிலீஷ் பேச வேணாண்டி அது மாதிரி பேசியிருக்கிறேன். எடுத்து தீண்டாமை கொடுத்து இதான் அதை சொல்லியிருக்கிறேன். அப்ப நான் ஒரு இடதுசாரி. இட்லி கதை சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு இடதுசாரி. அப்படியாச்சும் சொல்லியிருக்கலாம்.
எதுவுமே சொல்லாம அவர்களை வந்து ஐயா ஒரு மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியலன்னா பிரச்சனை இல்லை, ஒரு என்னன்னே தெரியல அந்த மிஷின், இது மிஷினானே தெரியல. அப்படி இருக்கும்போது நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கொண்டு முழித்திருக்கிறார் பண்ணையார். இது இன்னமும் தொடரத்தான் போகிறது. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மட்டும் பாருங்க. இப்படி ஒரு பதில உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா அதிமுகவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு தலைவர்களோ, ஓபிஎஸ் பையனோ யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு பிரிவிலேஜ் அனுபவிக்க முடியுமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வாய்ப்பு இல்லை. அப்ப விஜய்க்கு மட்டும் இது கிடையாது. இன்னொன்னு, ஒரு சேனல்ல பேசுற பேட்டிய இன்னொரு ஊடகம் ஒளிபரப்பாது. பேரும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனை ப்ரொமோட் பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன வேலை? இன்னைக்கு பாருங்க, தனியார் இந்த சேனலுக்கு கொடுத்த பேட்டின்னு பேரோட போட்டு இவங்க ஒரு கார்டு போடுறாங்க. பேட்டி கொடுத்தது நீ எப்படி முடிவு பண்ண? அவன் வெளியில வந்து அஜித் வந்து கேம்பா ஆடுக்கு நடிச்சது தவறுன்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டான்டா. நீ இப்ப அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறியா? நீ தானே வெளில வந்து சொல்லணும். வெளில வந்து அஜித்லாம் எனக்கு ஒரு போட்டியே கிடையாது, அவரெல்லாம் நான் மனுஷனாவே மதிச்சது இல்லை, அவர் படத்தெல்லாம் நான் வந்து பார்க்க கூட மாட்டேன், அதெல்லாம் என்ன நடிக்கிறாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு ரிப்போர்ட்டர் வெளில வந்து சொல்லிட்டான். என்ன பண்ண போற? சொல்லு. அப்ப நீ உண்மை பேசணும்ல, நீ தானே சொல்லணும். அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்னு ஒண்ணு கூட கிடையாது. என்று தகவல், இவர் இப்படி சொல்லியதாக தகவல், அது தகவல், இது தகவல், இது என்ன கூசலையா அவனுக்கு? அந்த செய்தி தொடர்பாளர்கள் கூட எதுக்கு இருக்காங்க, பேருக்கு வாங்கி அபிஷியலா கட்சி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் எடுவாங்க. ஐயா அதுல இவரு பிலிக்ஸ் இருக்காருல்ல செய்தி தொடர்பாளர். ஐயோ அவர் செய்தி தொடர்பாளர் மேடையில ஏறி அவர் சொல்றாரு, இந்த கட்சியில நான் வந்து ஒரு ஆச்சரியத்தை பாக்குறேன். இந்த கட்சியில என்னன்னா, நான் 10 நாள் முன்னாடி கட்சியில் சேர்ந்தேன், 10வது நாள் என்ன வந்து எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, அடுத்த 10வது நாள் என்ன மேடை ஏத்திட்டாங்க. ஒரு காமெடி சொல்லுவாரு, என்ன உள்ள நுழைஞ்ச உடனே தலைமை பதவியா? எனக்கு என்னன்னா, இத பெருமையா பேசக்கூடாது, இது அசிங்கம், இது கேவலம். ஏன் நான் கீழே உட்காந்துருக்கான் பத்தியா ஒருத்தன் கீழே, அவன் 25 வருஷமா மேடை ஏற முடியாம ஒரு போட்டோ எடுக்க 10,000 20,000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் வர வேண்டிய இடத்துல நீ திருடி இருக்கிற. ஆமா, உனக்கு இருக்கிற பிரிவிலேஜ்ல நீ திருடிட்ட. அது திருட்ட வந்து நீ பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற. அதுலயும் லாஜிக்கா ஏதாவது பாயிண்ட் பேசினா பரவாயில்ல. 15,000 வியூஸ் வந்திருக்கு, அதனால நம்ம ஆட்சி அமைஞ்சிருவோம். சரி, லைவ் எத்தனை பேர் பாக்குறாங்க? 460. என்ன இது? அதாவது இது வந்து பேசுறது, அவர் பேசுறது என்ன இது? இப்படி ஆயிடுச்சு மனுஷன். ஆனா நம்மளுக்கு ஒரு நல்லது, இவனுங்க வளர்ந்துருவானுங்களோ, இவனுங்க பெருசா இருப்பானுங்களோ அப்படின்னு நினைச்சோம்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவனுங்க மண்ணு குதிரை. தலிப்போ இந்த ரஜினி ஒரு நாய சொல்ல சிச்சி நினைச்சு அது மாதிரி இவங்களுடைய சூழல் நிலவி கொண்டிருக்கிறதுன்ற நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப வேகமா போறீங்க, அப்படியே இருங்க. அப்படிதான் இருக்கணும். கொஞ்சம் கூட உஷாராகி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறது, மக்களை சந்திக்கிறது நினைச்சு பார்த்தேன். இதை வச்சுக்கிட்டு சுந்தரா டிராவல்ஸ் வடிவேலு முரளி ஒரு படம் இருப்பேன். முருகேசா பெரிய ஆர்டர் வந்துருச்சுடா, பெரிய ஆர்டர். என்ன 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 திருப்பதிக்கு ஆர்டர் வந்துருச்சா, அந்த மாதிரி ரிப்போர்ட்டுக்கு வராங்க அப்படின்னு பக்கத்துல புசி இருப்பாரு, ஜாடு பேசிட்டு இருப்பாங்க. அந்த பஸ் தான் விஜய். இதை வச்சுட்டு எப்படிடா அங்க வரைக்கும்? இதுல என்னடா இருக்கு? எங்கெல்லாம் ரோட்டா இருக்கா அங்கெல்லாம் இலைய வச்சு பட்டினிகிரி பண்ணி போயிடலாம் அப்படின்னு ஒரு காடே வரும் தெரியுமா? அதுதான் 5 மணி நேரம் ஃபுட்டேஜ். அந்த கர்மத்தையும் வெளியில விட முடியாத அளவுக்கு ஸ்கிராப்புக்கு போகுதுன்னா எந்த லட்சணத்துல பேசியிருப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கேமராவை ஆஃப் பண்ண சொன்னது, ஒளறியது, பக்கத்துல ஜானிடம் கேட்டு பேசியதுன்னு பல்வேறு தகவல்கள் வருது. இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் பொய்யா அப்படின்ற ஆய்வுக்கு நீ போகணும்னா அந்த ஃபுட்டேஜை வெளியிடு. இல்லைன்னா நம்மள கதை அடிப்பாங்க. தெரியுமா சொன்னாரு விஜய், மேல டெல்லி பாஜகவை லெஃப்ட்ல அடிச்சு ஓட விடுவேன்னு என்றன அப்படின்றான். வீடியோ இருக்குங்க அப்படின்றான். NDTVல எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருக்கிறாரு. அவர் அந்த 5 மணி நேரம் ஃபுட்டேஜை பார்த்துட்டாரு. ஒரு முக்கியமா ஒன்று சொல்றாரு. அவர் வந்து மோடி அமித்ஷாலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படியே சொல்லிட்டாரு. ஆமாம்மா, அவர் ஆளே கிடையாது, சின்ன பசங்க என்னைய பார்த்து பயப்படுறாங்க, தில்லு இருந்தா தெம்பு இருந்தா என்னை தொட்டு பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுறதுக்காக பனையூர் போயிருக்காரு. அப்ப விஜய் வந்து ஒழுங்கா ஓடி அப்படின்னு சொன்னாராம். அந்த இன்டர்வியூல அப்படியே சொன்னேன், போயிட்டாங்க, அப்படியே தலை குனிச்சிட்டு போயிட்டாங்க. NDTV 5 மணி நேரம் ஃபுட்டேஜ்ல இருக்கா, கரெக்டா இருக்கா. அதை பார்த்த நண்பர்கள் தான் சொல்றாங்க. அதுல 4 மணி நேரம் 3/4 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் நான் சொன்ன தகவல் வருது. அப்புறம் இவரு சீமான் வந்து அவரோட கார்ல பயணித்த போது சீமான் வந்து ஒரு மாதிரி பேசினதாகவும்,
அது தனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதாகவும், கொஞ்சம் பின் சீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னதாகவும், அங்க இருக்கு பின் சீட்டுக்கு போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னதாகவும், கூட்டணிக்கு பலமுறை அழைச்சும் இந்த பையனோட போய் கூட்டணி சேர்றதுக்கு நம்ம தும்பப்பூல தூக்கு போட்டுக்கலாம், இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து 3 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஃபுட்டேஜ்ல இது இருக்கு. 3 மணி நேரம் 47வது நிமிடம் 50வது செகண்ட்ல இது இருக்கு. இப்படி பல தகவல்கள் இருக்கு. அப்புறம் அவரு ஒவ்வொருத்தவருடைய பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் பேசினதாகவும் சில விஷயங்கள் இருக்கு. நடிகர் அஜித் குறித்து பேசியிருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் தனக்கு எதிராக பராசக்தி படத்துல கிளாஸ் போட்டதுல வந்து சிவகார்த்திகேயன் மேல அவர் வந்து கடும் கோபத்தில் இருக்கிறதாகவும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவர் மனசுக்குள்ள பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ரூட் அந்த நிறுவனம் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் எனக்கு தரித்திரம் பிடிச்ச மாதிரி அதான் இருக்குன்னு பேசியிருக்கிறாரு. அப்புறம் விஓசி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலமா யார் யாரெல்லாம் வந்து பாக்குறாங்க போறாங்க, அந்த மாதிரி ஜேர்னலிஸ்டுகள்லாம் வர்றாங்க, எவ்வளவு கொடுத்துருக்கோம், நீங்க வர்றீங்களா இல்லையா, உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு பல நேரங்கள் பல பேர்கிட்ட அவங்க உட்கார்ந்துருந்தவங்கள்ட்ட பேசுனதாகவும் அந்த ஃபுட்டேஜஸ்ல இருக்கு. இப்படி நாங்க பல தகவல்கள் எங்களுக்கு கிடைக்குது. உண்மை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த 5 மணி நேரம் ஃபுட்டேஜ் வெளியில வந்தாதான். இப்ப நம்ம திடீர்னு மாதிரி பேசிக்கிட்டு நான் பார்த்தேன், நானும் அந்த கூட தான் இருந்தேன். இன்டர்வியூக்கு கீழே வாங்க நான் இருந்தேன். அவரே சொன்னாரு, ஆதவரிச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா என் தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கையாலே மாறிடுச்சுன்னு அவர் சொன்னார். அது இன்டர்வியூல சொன்னார். ஆமா சொன்னாரு, கோர்த்து விட்டு போயிட்டாரு ஆதவர்ஜுனா அப்படின்னு சொன்னாரு. சிபிஐ கிட்ட ஏன் போனீங்கன்னு கேட்டதுக்கு ஆதவர்ஜுனா தான் கோர்த்து விட்டாரு, அவர் சொல்லி தான் நான் போனேன்னு அவர் பேசுறேன். அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க அந்த 5 மணி நேரம் ஃபுட்டேஜை மட்டும் வாரியர்ஸ் வாங்குங்க, கேட்டு வாங்க. இருக்கு. ஏன்னா 5 மணி நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்கு, மாநாடுல 20 நிமிஷம் தான் பேசுறாரு, 5 மணி நேரம் என்ன கிழிச்சு தள்ளிருப்பாரு. அப்பனா இதெல்லாம் வந்திருக்கும்ல, அதனால வந்திருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் டீம்ல போய் உட்கார்ந்தாலே அவர் வந்து கேரவனுக்குள்ள போய் தனியா உட்காந்துக்குவார். சாரி, வெளியில ஒரு இடத்துல சேரை போட்டுட்டு தனியா உட்கார்றாரு. அவர் எப்படி ஒரு 5 மணி நேரம் பேசியிருப்பாரு? அப்ப பேசியிருக்காருன்னா பலரை பத்தி புரணி பேசியிருக்கிறார். அது என்னங்கிறது வந்து விஷுவல்ஸ் வெளியில வந்தாதான் தெரிய வரும். நிச்சயமா தெரிய வரும். ஒரு பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேசுறோம். கேமரா வந்து ஒண்ணுதான் இருக்குன்றதுனால உட்கார்ந்து பேசுவோம். செட்டப்ல வந்து உட்கார்ந்துட்டோம். ஆமா, இந்திரகுமாரி என்னடா நான் இல்லைன்னு உடனே காலையில நேற்று சந்தோஷம் எடுத்த, இன்னைக்கு சேக் வேற எடுக்கிற, வந்து பாத்துக்கிறேன் அவனையா வரட்டும், பாத்துக்கிறோம். நன்றி.